நம்ம கடந்து போவோம். சங்கீதம் 23வது சங்கீதம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? சங்கீதம் 23:6. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். ஆமீன், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையும் கிருபையும் ஆண்டவனா பண்ணுகிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? கிருபை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவனா பண்ணா நன்மை செய்து இருக்கிறார். வசனம் சொல்கிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுகிறேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த கிருபையும் என்ன பண்ணுகிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 2-3 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமாக நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். முதலாவதாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கு நீ எச்சரிக்கையாயிருந்து. ஆமென். கர்த்தர் நல்லவர். வசனம் இப்படியாக உன் கண் கண்ட இந்த காரியங்களை நீ மறவாத படிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாய் இருக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, முதலாவது பாயிண்ட், ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய செயல்களை நான் என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. அவருடைய செயல்கள் என் கண்களால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பார்த்துருக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அம்மா என்ன செய்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? பார்த்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? பார்த்துருக்கீங்க. அதே போல் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று சொல்லி நம்ம கண்கள் நிச்சயமாக என்ன பண்ணியிருக்கிறது? பார்த்திருக்கிறது. அவருடைய செயல்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். அவர் செயல்களை நான் பார்த்திருக்கிறபடினாலே அதை நான் ஒரு நாளும் நான் மறவாதபடிக்கு நான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த நன்மை, ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த அதிசயத்தை நான் மறவாதபடிக்கு நான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அந்த செயலை நான் மறவாதபடிக்கு நான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆசிங்க அந்த வசனத்தை. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நான் அதை ஒரு நாள் நான் பண்ணிடக்கூடாது, மறக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியும். இன்னைக்கு நம்ம உயிரோடு கூட இருப்பது கர்த்தருடைய செயலினால. இதை நான் மறந்தால் இனி நான் பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தனால தான் இன்னைக்கு இந்த ஒரு நாள் முழுக்க கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறாரு. இதை நம்ம மறக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்தோம், கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம தேவையை சந்தித்திருக்கிறார். ஆண்டவர் மாத்திரம் இன்னைக்கு உதவி செய்யலைன்னா நம்ம மறித்திருப்போம். நாளைக்கு இந்த உலகத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது, நாளைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது. அதனால் அதை மறவாதபடிக்கு நீ என்ன பண்ணி எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா. கர்த்தர் செய்த அந்த செயலை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மறக்கக்கூடாது. நம்ம மறக்கக்கூடாது, அதை பிள்ளைகளுக்கு சொல்லவும் மறக்கக்கூடாது. பிள்ளைகள் அதை செய்யாமல் இருக்கும் என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அவங்களும் என்ன நம்மளும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த அந்த செயல் நம்ம கண்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ணியிருக்கிறது? பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. சாட்சி சொன்னால் அநேக காரியங்கள் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். கர்த்தர் அவ்வளோ நன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? செய்திருக்கிறார். அவர் செயல்கள் வித்தியாசமானவைகள், அதிசயமானவைகள். அல்லேலூயா. தொடர்ந்து நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக நான் கடந்து போகிறேன்.
முதலாவதாக நம்ம முதல் வாசிச்ச தலைப்பு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் என்ன செய்ய வேண்டும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக கர்த்தருடைய செயலை நான் என்ன பண்ணிடக்கூடாது? மறக்கக்கூடாது. கர்த்தருடைய செயலை என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. நானும் மறக்கக்கூடாது, என் பிள்ளைகளும் என்ன பண்ணிடக்கூடாது? மறக்கக்கூடாது. இதை என்ன பண்ண வேண்டும்? பின்தொடர வேண்டும். கர்த்தரை என்ன பண்ண வேண்டும்? மறவாதபடிக்கு. கர்த்தர் நமக்கு மறக்கல. ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீ என்னை மறவாதபடிக்கு, நீர் என்ன பண்ணலை? மறக்கலை. என்னுடைய நிந்தை நீங்கள் என்ன பண்ணலை? மறக்கலை. அவமானத்தை நீங்கள் என்ன பண்ணலை? மறக்கலை. என்னுடைய கண்ணீரை நீங்கள் என்ன பண்ணலை? மறக்கலை. என்னை நீங்கள் மறவாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் நினைச்சீங்க. அதனால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உண்மை மறக்க மாட்டேன். என் பிள்ளை என்ன பண்ண மாட்டான்? உண்மை மறக்க மாட்டான். உங்களுடைய செயல்களை நினைத்து நாங்கள் குடும்பமாக உமக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? நன்றி செலுத்துவோம். குடும்பமாக உண்மை நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஆராதிப்போம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே உபாகமும் 17வது அதிகாரம் 20வது வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அல்லேலூயா. இரண்டாவதாக, ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி வாசிக்க கட வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை நம்ம எழுதி நம்ம என்ன பண்ண வேண்டும்? வாசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த எழுதுகிற பாக்கியம் உண்டு? நம்ம வேத வசனத்தை படிக்கும்போது எத்தனை பேர் அதை என்ன பண்ணிட்டு எழுதுறீங்க? கர்த்தர் இன்றைக்கி இந்த வார்த்தை நிமித்தமாக இந்த படிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? என் கூட பேசினாருன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? எழுதுறீங்க. அது எழுதி நம்ம என்ன பண்ண வேண்டும்? வாசிக்க வேண்டும். நான் இன்றைக்கு வேதத்தை படிக்கும்போது இந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்ணார்? என் கூட பேசினார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? எழுதுனா நம்மளுக்கு என்ன பண்ண இருக்கும்? ஞாபகம் இருக்கும். எக்ஸாம்லாம் நம்ம என்ன பண்ண படிக்கிறோம். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எக்ஸாம் என்ன பண்ணுறோம்? எழுதுறோம். நேராக போய் எக்ஸாம் எழுதிடுறோமா? படித்தது ஒரு 5 முறையாச்சு 2 முறையாச்சு நம்ம என்ன பண்ணுகிறோம்? எழுதி பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்க? டியூஷன் வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு கோச்சிங் கொடுத்து என்ன பண்ணுறாங்க? நம்ம நல்லா ஆயத்தப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? அவன் லேவியராகிய ஆசாரியில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இதை நான் செய்யும் போது தானும் குமாரரும் என்ன பண்ணுவார்கள்? நீடித்த நாட்களாக என்ன பண்ணுவார்கள்? வாழ்வார்கள். நான் இப்படி செய்வதனால, ஆண்டோட வசனத்தை நான் எழுதுவதனாலே, அதை நான் வாசிக்கிறதுனாலே ஸ்தோத்திரிக்கிறோம். நான் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளும் நீடித்த நாட்களாக என்ன பண்ணுறாங்க? வாழ்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆயுசு நாட்களை ஆண்டவன் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். நீடித்த நாட்களாய் நம்மளை என்ன பண்ண திருப்தியாக்கி நம்ம என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 27 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் பண்ணுவேன். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே, ஆண்டு சமூகத்தில் காத்து இருப்பதே, கர்த்தருடைய மகிமை பார்ப்பதே. என் தேவன் எங்கே என்று சொல்லி நான் பார்க்கும்போது என் தேவன் தமது ஆலயத்தில் இருக்கிறார். அவரை நான் தேடி போய் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பதே நான் என்ன பண்ணுவேன்?
நாடுவேன். ஹல்லேலூயா. என் தேவன் எங்கே இருக்கிறார் அங்கே நான் இருந்தால் தான் எனக்கு ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. என் தேவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நான் இருந்தால் தான் எனக்கு ஒரு சமாதானம், எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு நிறைவு, என்னுடைய கவலை என்னை விட்டு விலகி இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிற மரியாள் நான் பண்ண ஆண்டவர் எங்கே இருந்தாரோ அங்கே இருந்தபடினால தான் கவலை இல்லாமல் அவன் என்ன பண்ணியிருந்தாள், அவள் சமாதானமாக இருந்தாள். அவளுக்கு கவலை இருக்கிறது, ஆனால் கவலை எதுவுமே அவளுக்கு பெருசாகவே என்ன பண்ணல தெரியல. ஒரு சமாதானம் கிடைக்கிறது எங்கே, ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறபடினால தான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்ம மறக்கக்கூடாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை நம்மை தொடுகிறது. ஸ்தோத்திரிக்கிற நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்ம பார்த்தோம், முதல் பாயிண்ட் என்ன, அவருடைய செயல்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறக்கக்கூடாது. நான் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தர் செய்த செயல்களை, ஆண்டவர் செய்த நன்மைகளை என்ன பண்ணிடக்கூடாது, மறக்கக்கூடாது. ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், வாசித்த வசனத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், எழுத வேண்டும். அதை நானும் நான் பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். என்னுடைய பிள்ளைகளும் நான் பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். இப்போ மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், வாசிங்க மறுபடியும் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான் பண்ணுவேன், நாடுவேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அடுத்து 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் பண்ணுவா, உயர்த்துவார். ஸ்தோத்திரிக்கிறோம். ரொம்ப இருக்குது, கடைசி நாட்களில் என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். எப்போ நமக்கு மரணம் வரும் தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம பாதையை வச்சால் எந்த இடத்துல கண் இருக்குமோ என்ன பண்ணாது தெரியாது. அதனால தான் அவருடைய ஆலயத்தில் நம்ம இருக்கும்போது எல்லா தீமைக்கும், எல்லா கண்ணிகளுக்கும், எல்லா கண்களுக்கும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறா, மறைத்து நம்மளை பாதுகாக்கிறார். வெளியேருந்து பார்த்தா நம்ம இருக்கிறது தெரியாது, ஆனால் நம்ம இங்கிருந்து பார்க்கலாம், நம்ம சுற்றி பார்க்கலாம், ஆண்டவர் சமூகத்திலிருந்து பார்க்கலாம், தரிசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. மாம்ச கண்கள் நமக்கு என்ன பண்ணாது தெரியாது, நம்ம சுற்றி எவ்வளோ ஆபத்து இருக்குது என்ன பண்ணாது தெரியாது. இதே நான் ஆண்டவர் சமூகத்தில் சுற்றி பார்த்தா, ஐயோ இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ பேரை நமக்கு விரோதமாக என்ன பண்ண இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் வெளியே இருந்தானா அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம், நம்மளால் நிற்க முடியுமா? ஒன்றா ரெண்டா, ஒருத்தரா 2 பேரா, ஒரு கூட்டமாக என்ன பண்ணுகிறது. ஒரு பக்கம் பிசாசு, ஒரு பக்கம் மனிதர்கள், ஒரு பக்கம் சத்ரு, ஒரு பக்கம் சரீர பலவீனம், ஒரு பக்கம் கடன், மைண்ட் என்ன பண்ணல, ரிலாக்ஸாக இல்லை, தேவையில்லாத யோசிக்க தோணுது. ஆனால் அதன் மத்தியில் கூட ஆண்டவர் நம்ம இன்றைக்கு அவர் சமூகத்தில் நிற்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவர் சமூகத்தில் நம்ம இருக்கிறதுனால தான் அது எல்லாவற்றையும் நம்ம மறந்து, அப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு இருக்குதா இல்லையானே தெரியாமல் கூட விடுதலையோடு கூட கர்த்தரை என்ன பண்ணுகிறோம், ஆராதிக்கிறோம். அநேக பிரச்சனை எனக்கும் என்ன பண்ணுகிறது இருக்கிறது, ஆனாலும் கூட அது எல்லாத்தையும் மறந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நன்மையும் அவர் கிருபையும் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆண்டுடைய ஆலயத்தை நான் விட்டு விலக மாட்டேன். நான் அநேக நாட்களாக நான் காத்திருப்பேன், ஆனால் அவள் சமூகத்தில் என்ன பண்ணியிருப்பேன், காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கடைசியாக சங்கீதம் 128 5வது வசனம். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்க வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம்
எருசலேமின் வாழ்வை என்ன பண்ணுவா காண்ப. அதுக்கு முன்பு 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் என்னை சியோனில் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தேவனுக்கு நான் பயந்து இருக்கும்போது என் தேவன் என்னை என்ன பண்ணுவா, என்னை ஆசீர்வதிப்பா. என் தேவன் என்னை என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பா. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் மனிதர்களுக்கு நான் பயப்படணும் இல்லையோ, பெற்றோருக்கு பயப்படணும் இல்லையோ, என்னுடைய பயம் கர்த்தருக்கு மேலே இருக்குமானால் அவர் என்னை என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பா. வசனம் சொல்லுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்ப. 6வது வசனம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் என்ன பண்ணுவாய், காண்பாய். அல்லேலூயா. நம்ம வாசித்த வசனம் எல்லாமே நான் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளும் அதை கடைபிடிப்பார்கள். நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வான். நான் என்ன செய்யணுமோ அதை என் பிள்ளைகளும் செய்வாங்க. நான் என்ன செஞ்சு நான் ஆசீர்வதிக்கப்பட்டனோ அதே என் பிள்ளைகளும் செய்து என்ன பண்ணுவார்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று அதை பாடி நம்ம முடிச்சிடலாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குதத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கைத்தட்டி பாடி, கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறு. வாழாக்காமல் வாழாக்காமல் அவர் கீழாக்காமல் மேலாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம். களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சோத்திரம் ஆண்டவரே, நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னால் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை நாம் தேடும்போது அவர் நமக்கு ஆயுசை கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிறார். முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவரே, இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். அவர்கள் தேவைகள் எல்லாம் குறையில்லாமல் நிறைவேற்றி கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன். இந்த மாத தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாது கூட நான் செபிக்கிறேன். எல்லாவற்றும் பாதப்படியில் வைத்து தாழ்த்துக்கிறேன். செய்தி கொடுத்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் மென்மேலும் கர்த்தர் அந்த மகனுக்கு இன்னும் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த முடியாது கூட நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த வல்லம் இழக்கிற மகனை தொடட்டும், ஆசீர்வதித்து பலப்படுத்தி மகனை மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க.
பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து வாசிப்போமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் அந்நியனி ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்றும் எப்போதும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.